இப்போ சிறைக்கு ஒரு கைதி வர்றாரு அப்படின்னா அவருக்குன்னு ஒரு அட்மிஷன் அடி அப்படின்னு ஒன்று இருக்குன்னு கேள்விப்பட்டோம். அது வந்து உண்மைதானா? அது என்ன அட்மிஷன் அடி? போதை, பாட்டில் விற்கிறவன், கஞ்சா விற்கிறவன் இவங்கெல்லாம் திரும்ப சொல்லி குண்டியில் அடி விழுகும். பேசிட்டு இருக்க போய் அடிச்சுட்டே இருப்பாங்க. அவன் அந்த அடிக்கு இந்த கேட்க சொல்ல அடிக்கும் போதே குண்டியை குண்டி முடுக சொல்லிக்கிட்டே இருப்பான். டக்குன்னு சொல்லணும். சொன்னால் அடி குறைஞ்சிடும். சொல்லலைன்னா அடி விழுந்துகிட்டே இருக்கும். பழைய சிறைவாசிகளுக்கு இந்த அட்மிஷன் என்ன கிடையாது, அடியாக விழுகாது. வாடனை வணக்கம் அவருமே சரி போடான்ருவாங்க. இந்த புதுசாக சிறைக்கு வரீங்க இந்த அட்மிஷன்னா சிறைனா இப்படி தான் இருக்கும். புதுசாக வர கைதிகளை பணக்கார ரவுடிலாம் இருப்பாங்க பணக்காரர் இருப்பாங்க புதிய கைதியில். அதில் போட்டி போடுவாங்க எடுக்கிறதுக்கு. சில இந்த சின்ன சின்ன ரவுடி சந்தில் இருப்பாங்க போட்டி போடுவாங்க. அவர் அண்ணன் நம்ம தெரிஞ்சவர் எங்கள் ஏரியாக்காரரா அண்ணே வாங்கினேன்பாங்க. இந்த 18 வயசுலேருந்து அந்த 25 வயசுக்குள்ள சிறைக்கு போகிற கைதிகள் இருக்காங்கல்ல புதுசாக, இவங்க தான் திருந்த மாட்டாங்க. அந்த ஒரு நாள் தான் போயிருவான், மறுநாள் அவன் வந்து சிறைக்குள்ள ஒரு ஆளாயிடுவான். இந்த சமூகத்தில் எவ்வளையோ இருக்குது, இந்த உலகத்தில் எவ்வளையோ இருக்குது. ஆனால் இவன் போய் இந்த விஷயத்தில் மாட்டிக்கிட்டு வாழ்க்கை அழிஞ்சு அந்த ஒரு குடும்பம் எவ்வளோ சின்ன பின்னமாகுன்னு தெரியுங்களா? ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கி துஹான். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதுரை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மண்டல செயலாளர் மதிப்பிற்குரிய திரு மாலின் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. சிறை அனுபவம் ஒரு 8 ஆண்டுகள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினை வந்து தந்திருக்கிறது. உள்ள இருக்கிற மனிதர்களை வந்து நான் அவ்வளவு தூரம் அப்சர்வ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பல நேர்காணல சொல்லியிருக்கீங்க. என்னுடைய இன்டர்வியூலையும் வந்து சிறையில் நடக்கக்கூடிய அட்டூழியங்கள் குறித்தும், சிறையில் வந்து ஒரு கைதிக்கு ஒரு சுதந்திரமான ஒரு சுச்சுவேஷன் எதுவுமே இல்லை, எப்போவுமே ஒரு மன அழுத்தத்திலாம் வந்து இருக்காங்க அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை என்னுடைய நேர்காணல பதிவு பண்ணியிருக்கீங்க. இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது அப்படின்னா, இப்போ சிறைக்கு ஒரு கைதி வர்றாரு அப்படின்னா அவருக்குன்னு ஒரு அட்மிஷன் அடி அப்படின்னு ஒன்று இருக்குன்னு கேள்விப்பட்டோம். அது வந்து உண்மைதானா? அது என்ன அட்மிஷன் அடி? அட்மிஷன் அடிங்கிறது புதிய சிறைக்கு வர கைதிகளை புதிய குற்ற வழக்கில் அவங்க முத அப்போ தான் காவல் நிலையம் சிறை இதுதான் புதுசாக அப்படி வர கைதிகளை காலையில் விசாரணைக்கு வச்சுருப்பாங்க. இரவு வந்து கணக்கெடுத்திருப்பாங்க. காலையில் வந்து ஒரு 6 மணி அவங்க உசிபி நிற்க வச்சுருப்பாங்க. பூரா குத்த வச்சு வரிசையாக உட்கார வச்சு ஃபைலில் உட்கார வச்சு எண்ணி 4 நாள் பூரா எண்ணி புதிய கைதிகளில் என்னென்ன வழக்கில் வந்திருக்கான்னு பார்ப்பாங்க. இது என்ன வழக்கு, திருட்டு வழக்கு, ரேப்பு, பாலியல் வழக்கு, இந்த மாதிரி வழக்கில் இருக்கவங்க, கஞ்சா, போதை, பாட்டில் விற்கிறவன், கஞ்சா விற்கிறவன் இவங்கெல்லாம் திரும்ப சொல்லி குண்டியில் அடி விழுகும். பேசிட்டு இருக்க போய் அடிச்சுட்டே இருப்பாங்க சிறை காவலர்கள். அவர் கேட்டுகிட்டே இருப்பாங்க, அப்பா பேர் என்ன, அம்மா பேர் என்ன, மச்சன் என்ன, அது கேட்டுக்கிட்டே இருப்பான். அடி விழுந்துகிட்டே இருக்கும். அவன் இந்த அடிக்கு இந்த கேட்க சொல்ல அடிக்கும் போதே குண்டி முடுக சொல்லிக்கிட்டே இருப்பான். டக்குன்னு சொல்லணும். சொன்னால் அடி குறைஞ்சிடும். சொல்லலைன்னா அடி விழுந்துகிட்டே இருக்கும். ஐயா ஐயா ஐயான்னு சொல்லிகிட்டே இருக்கும், அடி விழுந்துகிட்டே இருக்கும். இதுதான் அட்மிஷன் அடி. இந்த அட்மிஷன் அடியே 2 வகையாக இருக்கும். இந்த பழைய சிறைவாசிகளுக்கு இந்த அட்மிஷன் என்ன கிடையாது, அடியாக விழுகாது. ஏன்னா தொடர்ந்து சிறை போயிட்டு இருப்பான், வச்சுட்டு இருப்பான். பழைய எந்த குற்ற வழக்கில் இருந்தாலும் அவனுக்கு வந்து அடி கிடையாது. அவனை பார்த்தோன்னா ஐயா அப்படின்னா ஐயா வணக்கம், வாடனை வணக்கம் அப்படின்னா சரி போடான்ருவாங்க. இந்த புதுசாக சிறைக்கு வரீங்க இந்த அட்மிஷன்னா சிறைனா இப்படி தான் இருக்கும். அந்த உணர்தல், ஒரு குற்றவாளியாக நீ சிறைக்கு போனோன்னா நீ டாக்டராக இருப்ப, இன்ஜினியராக இருப்ப, நீ ஏதாச்சும் தொழில் நிறுவனம் வச்சுருப்ப, இல்லை ஒரு கடை வச்சுருப்ப, எதாக இருந்தாலும் ஏதோ ஒரு வழக்கில் சிறைக்கு போயிட்டுனா ஒன்று அங்கே சக கைதிகளுடைய டார்ச்சர், சிறை காவலுடைய டார்ச்சர், இதெல்லாம் வந்து உன்னை வந்து இனிமேல் சிறைக்கே போகக்கூடாது அப்பா அப்படின்னு சொல்ல வைக்கும். அதான் இந்த அட்மிஷன் அடி. இந்த அட்மிஷன் அடியும் ரவுடிசமும் எடுப்பாங்க. சிறை காவலர்கள் எடுத்து முடிச்சு அனுப்பிடுவாங்க. இப்போ நீ எந்த பிளாக் போகிற, ரிமாண்ட் 1, ரிமாண்ட் 2, ரிமாண்ட் 3, மாணவர் பிளாக் எங்கே போகிற. சில பேர் வந்து வரப்பே சொல்லியிருப்பான். இந்த வரப்பு ஊருக்கு அட்ரஸ் கொடுப்பாங்கல்ல, மெட்ராஸ் போறியா, மெட்ராஸ் போனால் ராமசாமி அங்கே இருப்பியான், நீ ராமசாமிகிட்ட போய் பார்த்து பேசிட்டு அங்கேயே இருக்குன்னு ராமசாமிகிட்ட, அப்போ தான் நல்ல வேலை கிடைக்குன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி இங்கே ரிமாண்ட் பண்ணுறதுக்கு நீதிமன்றத்தில் வச்சுருப்பாங்க. நீதிமன்றத்தில் ரிமாண்ட் பண்ணி வச்சுட்டு இருக்கும்போதே நம்மால் சொல்லலாம், போகிற அங்கே சுந்தர் இருப்பார், அங்கே செந்தில் இருப்பார், அங்கே போகிற பேசுகிற வைக்கிற, அப்படியே போய் அந்த பிளாக் போயிடும். அந்த பிளாக்யா 3ஆம் பிளாக்யா, 3ஆம் பிளாக்ல 9வது பிளாக், இதெல்லாம் சொல்லி அனுப்புவாங்க. ஜெயிலுக்குள்ளே ஒரு அட்ரஸ் பிரிவெல்லாம் அப்படிலாம் சொல்லி அனுப்புவாங்க. ஆமாம், 3ஆம் பிளாக்ல 9ஆம் பிளாக் போயிரு, அங்கே தான் செந்தில் இருப்பார், குமார் இருப்பார், பார்த்து வச்சிருன்னு சொல்லி அனுப்புவாங்க. இது சிறையில் இன்றைக்கும் வந்து நடக்குது. அதேமாதிரி அதை தெரியாத கைதிகள் யாராச்சும் வந்துட்டாங்கன்னா சில நல்ல ரவுடிகள்லாம் இருப்பாங்க. நல்ல குணாதிசயங்கள் கொண்டவங்க, மனிதநேயம் கொண்ட, அவனுக்கு இந்த கேங் பிரச்சனை மட்டும்தான், மற்றபடிலாம் மனிதநேயம் இருக்கும். நீங்கள் ரவுடிகள்கிட்ட மனிதநேயம் இல்லைன்னு சொல்ல முடியாது.
நான் என்னை பொறுத்தளவுக்கு நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் எல்லா பேர்ட்டையும் பழகினவன், ரொம்ப மனிதனே உள்ளவங்க. இல்ல ஈவு இரக்கம் இல்லாமல் ஒரு எதிரில் இருக்கக்கூடிய ஒரு உயிரை வந்து எடுத்திருக்காங்க. அது அப்படிப்பட்டவங்கள்ட்ட எப்படி நம்ம எதிர்பார்க்கலாம்? அதுதான் அது வந்துட்டு அவன் கேங்கு, அவனுக்கு வந்து ஒரு சண்டை, ஒரு குரூப் சண்டை. ஆனால் அதை தாண்டி அவனுக்கு வந்துட்டு சிறைக்குள்ளே யாராச்சும் ஒரு அப்புறாணி சப்புராணி வந்துட்டா அதில் ஒரு சில ரவுடி கூப்பிட்டு கதையெல்லாம் கேட்டு நீ என் கூட இருனே, இங்கே இருக்கனே, அங்கே இருக்கனே, சாப்பிட்டுன்னு வைங்கண்ணே அப்படின்னு இந்த மாதிரி நல்ல பழக்கத்தை வச்சுருக்காங்க. அதேமாரி மற்றவர்களுக்கு கூப்பிட்டு அண்ணனை தொந்தரவு பண்ணாரா, அவன் நம்ம அண்ணன்டா, பாவம்டா அவரு. ஏன்னா அவங்க அந்த ஒரு நாள் ஃபுல்லாக தெரியும். சிறைக்கு வந்தன புதிய சிறைவாசிகளுக்கு ஒரு நாள்லேயே தெரிஞ்சிடும். ஒருத்தன் வந்து எல்லாத்தையும் ஒட்டிக்கிட்டி அப்படின்னு ஒரு நேக்கு போக்கா போய் ஒட்டிடுவான். ஒரு சிலர் வந்து காலை படி சாப்பிட மாட்டாங்க, மத்தியான படி சாப்பிட மாட்டாங்க, இரவு கொடுக்குற மாலை படியும் சாப்பிட மாட்டாங்க. இந்த 3 படி சாப்பிடாம குளிக்காமல் பல்லு விளக்காமல் ஒரு மாதிரியா பீரியட் அடிச்சுட்டு ஒரு மாதிரி அப்படியே அழுதுகிட்டே சோகமாக இருப்பாங்கள்ல. இதை பார்த்துன அந்த ரவுடி கேங்கில் இருக்கவங்க, ஏய் வா என்ன உனக்கு பிரச்சனை, ஏன் ஒரு மாதிரியா இருக்க, அப்படிலாம் இருக்கக்கூடாது, சிறைக்கு வந்துட்ட உடனே கேட்டை வந்து வெளியே அனுப்ப முடியும், டக்குன்னு போயிட்டு வான்ட்டு, இது சிறை வந்துட்டுனா பெயில் தான் போடணும், அதெல்லாம் அமைதியாக வா சாப்பிட வைப்பாங்க. இல்லை சாப்பிட பிடிக்கல, என் மகன், என் பிள்ளை, என் பேத்தி, என் மயன் அப்படின்னு சொல்லுவாங்களா, இது அதெல்லாம் இருக்குன்னு சொல்லி ஒரு ஆறுதல் படுத்தி ஒரு ஆசுவாசப்படுத்தி மறுநாள் காலைல ஒரு பக்கெட் கொடுத்து போய் குளிச்சுட்டு வாங்க அப்படின்ட்டு. இவனுக்கு யாருக்கும் வந்திருக்க மாட்டாங்க. ஓகே, சில பேர் வெள்ளிக்கிழமை ரிமாண்ட் பண்ணுவாங்க, சனி ஞாயிறு யாரும் வர மாட்டாங்க. அப்போ காலைல டீ வாங்கி கொடுத்து டீ சாப்பிடுங்க, நம்ம சாப்பாடு கூட சாப்பிடுங்க அப்படின்ட்டு அவன் கைலி சட்டை. இது வந்து சிறைக்குள்ளே இப்பயும் வந்து எல்லா ரவுடிசமும் கேங்கில் இருக்கவங்களும் புதுசாக சிறைக்கு வர சிறைவாசிகளுக்கு ஒரு மனித நேயத்தில் துணி கொடுப்பது, ப்ரெஷ்ஷு கொடுப்பது, பேஸ்ட் கொடுப்பது, சோப்பு கொடுப்பது, இதெல்லாம் நடக்குது. இது வந்து இது அவங்களுக்குள்ளே ஒரு இது. நம்ம வெளியே சுற்றுறோம், அப்சாண்டில் இருக்கோம், தலைமுறையாக சுற்றுறோம், நமக்கு யாராவது சாப்பாடு போடுவான், நமக்கு யாராவது ஒரு உதவி செய்வான், முகம் தெரியாத நமக்கு உதவி செய்வான். அப்போ சிறைக்குள்ளே நமக்கு ஒரு ஆளுமை இருக்குது, நாம் 4 பேருக்கு உதவி செய்யணும் புதுசாக வரவங்களுக்கு அப்படின்னு அந்த மாதிரி. ஆனால் இதில் ரேப் வழக்கில் மட்டும்தான் பிரச்சனை. இந்த ரேப் செஞ்சுட்டு வர வழக்கு, திருட்டு வழக்கு, இதெல்லாம் மதிக்க மாட்டாங்க ரவுடிசத்தில். ஏன்னா திருட்டு வரேன், இது பண்ணுறேன், அது பண்ணுறான்ட்டு அவனெல்லாம் மதிக்க மாட்டாங்க. ரேப் பண்ணுறவங்க மதிக்க மாட்டாங்க. இந்த கேங் கொள்ளையெல்லாம் இருப்பாங்க, அவங்களாம் மதிக்க மாட்டாங்க. புதிய கைதிகளுக்கு இப்படி ஒரு சிறைக்குள்ள ஒரு பழக்க வழக்கத்தை நட்பு இருக்கும். அவன் வந்து தான் அவங்க அந்த மாதிரி நேர்காணலுக்கு போகிறது, அவங்களுக்கு உதவி செய்கிறது, இந்த மாதிரிலாம் சில பேர் செஞ்சிருவான். அதில் சில பேர் ரவுடிசமாக ஆயிடுவான். அவர் அண்ணன் நம்மளோட வந்து நட்பாக இருந்தார், அவர் அந்த நண்பர் நல்லா பாசமாக இருந்தார், என்னை சிறைக்குள்ளே பார்த்துக்கிட்டாரு அப்படின்றப்ப அந்த அடிப்படையில் அவரை தங்க வைக்கிறதுக்கு, சாப்பாடு போடுறதுக்கு வெளியே வந்தால் அவர் நேர்காணல் பார்க்குறது, சிறையில் போய் நீதிமன்றத்துக்கு பார்க்குறது, இப்படி ஒரு கைதிகள் மேலே புதிய சிறைக்கு போகிற கைதிகள் ஒரு நட்புறவு ஏற்படும். இது வந்து யதார்த்தம் தான். ஆனால் இந்த அட்மிஷன் அடிங்கிறது வந்து உணர்த்தல், சிறைனா இப்படி தான் இருக்குன்னு உணர்த்தல். இதை கைதியும் அடிப்பாங்க, காவலரும் அடிப்பாங்க. அந்த நேரம் மட்டும்தான் அந்த அட்மிஷன் அடிங்கிறது இருக்குமா, இல்லை மற்ற நேரமும் என்கொயரி அப்படிங்கிற பேரில் எதுவும் இருக்குமா? இல்லை, அதெல்லாம் இருக்காது. அந்த காலையில் முதல் நாள் காலையில் வெரிஃபிகேஷன் பார்ப்பாங்க, அங்கம் வச்ச அடையாளம், இந்த வெரிஃபிகேஷன்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீ எந்த ஊர், யார், என்னன்னு கேட்டு இந்த மாதிரி நடக்கும். அதில் என்ன ஒரு விஷயம்னா, காலைல அட்மிஷன் எடுக்க வச்சு உட்கார வச்சுப்பாங்கள்ல, ஒரு நாளைக்கு எப்படி குறைஞ்சி 100 பேர் 100 பேர் இருக்கும் வருஷம். இதில் அந்தந்த பிளாக்லேருந்து ஆள் வந்துடுவாங்க. அந்தந்த தண்டனை பிளாக்கா, ரிமாண்ட் 1, ரிமாண்ட் 2, ரிமாண்டு கோரண்டி, மாணவர் பிளாக்லாம் வந்து நம்மளால் யார் வந்திருக்கானா, நமக்கு தெரிஞ்ச யார் வந்திருக்கானா, நம்ம தெருவுக்கார வந்திருக்கானா அப்படின்னு வந்து ஒரு ஆள் எடுக்குவாங்க. வந்து ஒரு கிராஸ் செக் பண்ணிக்குவாங்க. நம்மள்ட்ட நாடி என்னடா அவன் என்ன சொன்னான்டா நேற்று வாடா அப்படின்பாங்க. இது வாய்தாவுக்கு போயிட்டு இருந்தேன், உன்னை சொன்னா வா, ஏடியா அவனை கூட்டு போறேன்டியா. இதில் இந்த பணக்கார புதுசாக வர கைதிகளை பணக்கார வட்டிலாம் இருப்பாங்க, பணக்காரர் இருப்பாங்க புதிய கைதியில். அதில் போட்டி போடுவாங்க எடுக்கிறதுக்கு. சில இந்த சின்ன ரவுடிசத்தில் இருப்பாங்க, போட்டி போடுவாங்க. அவர் அண்ணன் நம்ம தெரிஞ்சவர் எங்கள் ஏரியாக்காரரா, அண்ணே வாங்கினேன், இங்கிட்டு வாங்கினேன், இப்படி வாங்கினேன், இங்கிட்டு வாங்கினேன், அண்ணன் கடை வச்சிருக்காரா, கடைக்கு போயிருக்கேன், அண்ணனை பார்த்துருக்கேன், அண்ணன் இங்கிட்டு வாங்கினேன், சண்டை போடுவாங்க இதுக்குள்ளே ஒரு சின்ன. நீ நான் அவரை கூப்பிட்டு இருக்க, நான் நேரத்தையே சொல்லிட்டேன், அவன்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், அவன்கிட்ட இதெல்லாம் நடக்கும். இது இந்த மாதிரி இல்லை, அப்போதான் ஜெயிலுக்குள்ளே என்ட்ரி ஆகுறாரு. எப்படி அதுக்குள்ளே உள்ளே இருக்கிற கைதிகளுக்கு தெரியும்? அவர் சொல்லுவார்ல, அட்மிஷன் சொல்லுவார்ல, நான் மாதிரி நான் வந்து அண்ணானா இருங்க, நான் சிம்மக்கல்லுங்க, நான் ஆரப்பாளையன்னு சொல்லும் போதே அந்த ஆரப்பாளையம் சிம்மக்கல் ஆள் நிற்பாங்க. டக்குன்னு அது இந்த சந்தை மாதிரி தான், எந்த கடை நல்லா இருக்குது, எந்த ஆடு நல்லா இருக்குன்னு பிடிக்கிறது தான். அப்படி வச்சுக்குவாங்க. வச்சு அவங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு தேவையான அதை செஞ்சு கொடுப்பாங்க. அந்த
தொழிலதிபர்களோ இல்லை வேறு வழக்கில் வந்தவங்களோ அந்த கைதிகளுக்கு வந்து உதவி செய்ய வைக்கிறது, இது நடக்கும். இது இந்த மாதிரி நிறையா சின்ன சின்ன விஷயம் புதிய கைதிகளுக்கு புதுசாகவும் இருக்கும். இதில் இந்த 18 வயசுலேருந்து அந்த 25 வயசுக்குள்ள சிறைக்கு போகிற கைதிகள் இருக்காங்கல்ல புதுசாக, இவங்க தான் திருந்த மாட்டாங்க. அந்த அந்த இளம் பருவம் வந்து பயமறியாதுன்னு ஒன்று சொல்லுவாங்க. இளங்கண்டு பயமறியாது, ஓடுற பாம்பு மிதிக்கிற வயசு. ஆமாம், அது வந்து அப்போ இந்த 15 வயசு 25 வயசுக்குள்ளே இருக்கிற அந்த கேங்குள்ள வர ரவுடிசம் இந்த மாதிரி சண்டை வரவங்க என்ன செய்வாங்கன்னா, இது ஒரு ஹீரோ விஷயமாக எடுத்துக்கிறது அந்த புதிய கைதிகள். எனக்கு அவர் இருக்காரா, இவர் இருக்காரன்ட்டு சிறைக்குள்ளேயே அந்த ஒரு நாள் தான் போயிருவான், மறுநாள் அவன் வந்து சிறைக்குள்ள ஒரு ஆளாயிடுவான். என்னண்ணே அப்படின்னு, நீ பார்த்துக்கடா வச்சுக்கடா, அப்படிலாம் உருவாயிடுவாங்க. அப்படிலாம் அந்த புதிய கைதிகளில் வெளியே வந்து மறுபடியும் ஒரு சம்பவம் கொண்டு உள்ளே போகிறது வைக்கிறது, இது நடக்கும். இதில் என்ன விஷயம்னா, அந்த 40 வயசு 35 வயசுக்கு மேலே வருவாங்கள்ல, குடும்ப சண்டை, அந்த சண்டை, மனைவி கொலை, இந்த மாதிரி வருவாங்களே, இவங்க தான் மீண்டும் சிறைக்கு போகக்கூடாதுன்ட்டு வருவாங்க. அப்பாடா சிறைக்கெலாம் போயக்கூடாதா, ஜெயிலுக்கெலாம் அப்படின்ட்டு வருவாங்க. இந்த 15 வயசு 25 வயசுக்குள்ளே போகிற புதிய சிறைவாசிகள் அது ஒன்றும் தெரியாது, அதை ஒரு விஷயமே எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து அவனுக்கு அது பெருசாகவும் தெரியாது. 10 நாள் ஜெயிலில் போகிறான், பெயில் வந்துடுவான். ஒரு மாதத்தில் ஜெயிலில் போனால் பெயில் வந்துடுவான். 3 வேளை சோறு போடுறாங்க, உள்ளே குளிக்கிறான், துணி துவைக்கிறான், ட்ரெஸ் இருக்குது, நமக்கு நிறையா வேண்டிய உதவி செய்கிறாங்க அப்படின்ற அந்த ஹீரோ விஷயம் வந்து அவனை வந்து சிறைங்கிறது நாம் ஒரு குற்றம் செஞ்சுருக்கோம், நாம் ஒரு குற்றவாளி அப்படின்றத உணர்த்தாது. நான் ஒரு குற்றவாளிங்கிற நான் உணரணும். நான் ஒரு குற்றம் செஞ்சே சிறையில் இருக்குங்கிறது அந்த உணர்தல் வேணும்ல, அது வராது. அந்த 15 வயசு இந்த 25 வயசுக்குள்ளே இருக்கிற அந்த இளைஞர்களுக்கு வராது. இப்போ எனக்கெல்லாம் என்ன பார்த்தா, புதுசாக வர அந்த கிரைம் மற்ற மாதிரி சம்பவத்துக்கு ஈடுபடுறவங்க பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமாக இருக்கும். ஏன்னா இந்த சமூகத்தில் எவ்வளையோ இருக்குது, இந்த உலகத்தில் எவ்வளையோ இருக்குது. ஆனால் இவன் போய் இந்த விஷயத்தில் மாட்டிக்கிட்டு வாழ்க்கை அழிஞ்சு அந்த ஒரு குடும்பம் எவ்வளோ சின்ன பின்னமாகுன்னு தெரியுங்களா? நீங்கள் மனைவியாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், அப்படி அந்த குடும்பமே சின்ன பின்னமாயிடும். ஒரு நபர் செய்கிற சில தவறான முடிவுகள், நடவடிக்கைகள் அந்த குடும்பத்தையே ஒரு கேள்விக்குள்ளாகும். நீங்கள் கடைசி வரைக்கும் ஒரு 35 வயசு வரைக்கும் 40 வயசு வரைக்கும் நீங்கள் என்ன சொல்லணும்னா நம்பிக்கையெல்லாம் வாழ்கிறது இருக்குல்ல, அதுதான் இந்த வாழ்க்கை. இந்த சிறை வாழ்க்கைங்கிறது ஒரு 40 வயசு வரைக்கும் 35 வயசு வரைக்கும் நம்பிக்கை இல்லாமல் வாழ்கிறது. யாரை நம்ம பெத்த பிள்ளைகளை, கட்டின மனைவியை, அண்ணன் தம்பியை யாரும் நம்ப முடியாது. நம்ம லைனை கொடுத்துருவானா, நமக்கு எதனாச்சும் எதிராண்டுருவானா அப்படின்ட்டு பயந்துக்கிட்டே இருக்கிற வாழ்க்கை பாடி. இது உண்மையிலே பாவம் தான். ஏன்னா வெளியே வேணால் அவங்க பெரிய ரவுடிகள், பெரிய ஹீரோ விஷயமா இருக்கலாம். உண்மையிலே அதை பார்க்கும்போது வருத்தமாக இருக்கும், பாவமாக இருக்குன்னா, ஒரு முதல் தலைமுறையாக அந்த குடும்பம் அவனை யோசிச்சிருக்கும். என் மையன் வந்து கலெக்டராக வரணும், என் மையன் வந்து அட்வொகேட்டாக வரணும், என் மையன் ஒரு இன்ஜினியர் ஆகணும். குடும்பம் வந்து தாய் தாப்பம் அந்த ஒரு கனவு லட்சியம், ஒரு கனவுல இருப்பாங்க. ஆனால் இந்த பையன் வந்து இப்படி தவறான நடவடிக்கையில் ஈடுபட்டு அதுக்குள்ளே சிக்கி சின்னாபனம் ஆகிறது. ரெண்டாவது இதில் என்னென்னா, மது போதைகளுக்கு, கஞ்சா போதைகளுக்கு அடிமையாயிருக்கு. அதுதான் பெரிய வருத்தமாக இருக்கும். இந்த சிறைவாசிகள், முதல் சிறைவாசிகள் போகிற குற்ற நடவடிக்கை உள்ளே போகிறவங்க சிறைக்குள்ளே போனோடனே கஞ்சா குடிக்கிறது, மாத்திரை போடுறது, அந்த 15 வயசுலேருந்து 20 வயசுக்குள்ள இருந்ததில்ல, வெளியில் பழகாத பழக்கம் உள்ள பழகினா அந்த போதை அடிட்டுக்குள்ளேயே வந்து அந்த மூளை வந்து உங்களுக்கு வந்து எதிர்ப்பு, சண்டை, பிரச்சனை, நீங்கள் கேட்குறதுல அதாக தானே இருக்கும். அவங்க நீங்கள் சிறைக்குள்ளே நீங்கள் உட்காந்து கேட்கும்போது அதாக தானே இருக்கும். அவனை சம்பவம் பண்ணு, இவனை குத்தணும், இவனை அடிக்கணும், இவனை செஞ்சணும். அப்போ அந்த மூளை என்ன சொல்லிகிட்டே இருக்கும், நீங்கள் கஞ்சா குடிக்கிறீங்க, மாத்திரை கொடுக்குறீங்க, அந்த போதை இதெல்லாம் வந்து உங்களை வந்து தூண்டிக்கிட்டே இருக்கும். இது 40 வயசுக்கு மேலே நீங்கள் சிறைக்கு போய் வச்சுங்களேன், இந்த கேங்கில் ஒட்டவே மாட்டாங்க, இந்த கைதிகள்கிட்ட ஒட்டவே மாட்டாங்க. இந்த 40 வயசு சரி புதுசாக சிறைக்கு போங்க, ஐயோ அப்பா இல்லை தம்பி, நீங்கள் இருங்க தம்பி, நான் உட்காரேன் தம்பி, நான் வரேன் அண்ணே வரேன்னு சொல்லி ஒதுங்கி போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த நடவடிக்கைங்கிறது பயமாகவும் இருக்கும். அந்த 40 வயசு 30 வயசு சிறைக்கு புதுசாக சிறைக்கு போகிறவங்க இவங்களுடைய நடவடிக்கைலாம் பார்த்தா பயப்படுவாங்க. அந்த 15 வயசு 20 வயசுக்கு போகிறவங்க இந்த நடவடிக்கைங்கிறது, இதெல்லாம் சினிமாலே பாட்டோம்ல, அஜித் பண்ணியிருக்காரு, விஜய் பண்ணியிருக்காரு, நம்மளும் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு இருக்கும். அது உண்மையிலே பாவம் தான். அது ஒரு தலைவர். நீங்கள் சொல்கிறத பார்த்தா சினிமாவில் வர்ற ஹீரோயிசமாக இருக்கட்டும், சினிமாவில் வர்ற அந்த ரவுடி போர்ஷனாக இருக்கட்டும், இதையெல்லாம் பார்த்து இளைஞர்கள் கெட்டு போகிறாங்கன்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக கெட்டு போகிறாங்க. அப்படி ஒரு ஹீரோயிசம் மனநிலை வந்து உங்கள் மூளையில் படிஞ்சிருது. அதான் டிஸ்க்ளைமர்லேயே போட்டுறாங்கல்ல, இது வந்து ஒரு கற்பனை கதை தான், அப்படி கிடையாது, யாரையும் புண்படுத்துவதில்லை அப்படி எல்லாமே போட்டுறாங்க. நீங்கள் வடச்சென்னைன்னு ஒரு படம் தாங்க, அப்படி ஒரு தனுஷ் மாதிரி ஒரு ஆளாக வரணும்னு தான் நிறைய இளைஞர்கள் வந்தாங்க. எனக்கு அப்படி தான் வராங்க, தனுஷ் மாதிரி உருவாகணும்,
அப்படின்ட்டு. நான் என்ன சொல்றேன்னா, குற்ற நடவடிக்கையில் தெரிஞ்சு செய்கிறத விட தெரியாமல் செய்கிறது, இல்லை பொலிட்டிக்கலாக அரசியலுக்காக சில நடவடிக்கைகள் ஈடுபடுறோம், அரசியல் நடவடிக்கைகளுக்காக சில அழித்தொழிப்பில் ஈடுபடுறோம்னா அது வேற. அது மக்களுக்காக சமூகத்துக்காக ஒரு அழித்தொழிப்பு நடவடிக்கைங்களாம். ஆனால் இந்த கேங்கு இப்படி பிரச்சனைங்கிறது இது எதை நோக்கி நகரும்? இது யார் சொன்னாலும் தப்பு தான் சொல்லுவேன் என்னை பொறுத்தளவுக்கு. ஏன்னா நீங்கள் ஒரு கேங் நடவடிக்கையில் ஈடுபடும் போது ஒரு ஒரு உங்களுக்கு பின்னாடி இருக்க ஒரு சமூகம், ஒரு குடும்பங்கள், உறவுகள் எவ்வளோ சின்னாபின்னமாக ஆகுறாங்க. ஒரு தனி மனிதன் ஒருத்தனை கொள்ற செய்யக்கூடிய ஒரு தவறு ஒருத்தனை கொள்றதுனால அந்த குடும்பம் எவ்வளோ பாதிக்கப்படும். அது யாராக இருந்தாலும், எதிராக இருந்தாலும், நியாயமாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே பாதிக்கப்படும் போது உணர்தல் இருக்குல்ல, அது கஷ்டமாக இருக்கும். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து உங்களுக்கு நன்றி சார். நன்றி.